வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே மனிதர்களுக்கு தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலை காணப்படுகிறது. அது எந்த காரியத்தில் எடுத்தாலும், குறிப்பாக அதனுடைய விளைவுகளை பார்க்கும் பொழுது மனிதர்கள் அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இளைஞர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பார்த்த சில ஒரு முன்மாதிரி இல்லாத குடும்பங்களை அவர்கள் பார்த்தது நிமித்தமாக திருமணத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சிலர் அவங்க படிப்பிலிருந்து தப்பித்து கொள்ளணும். இன்னும் சிலர் சொல்ல போனதுன்னா, வாலிபர்கள் நல்ல வேகமாக வண்டி ஓட்டிட்டு போகும் பொழுது காவல்துறையில் இருக்கிறவங்க அவங்கள பிடிச்சதுன்னா எப்படியாவது அந்த ஃபைன் கட்டுறதுலேருந்து தப்பிச்சுக்கணும், நம்ம எந்த பணமும் செலுத்தாமல் நம்ம தப்பித்து கொள்ளணும். அதுக்காக என்ன செய்கிறாங்க, எனக்கு யாரையாவது தெரியும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எனக்கு இவங்களை தெரியும், அவங்கள தெரியும். இப்போ அவங்களுக்கு உடனே தொலைபேசியில் அழைப்பு எடுத்து அவங்கள விட்டுற சொல்லி கேட்பாங்க. அப்போ இது போல் மனுஷர்களுக்கு தப்பித்து கொள்ளணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்குது. இது வாலிபர்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவர்களுக்கும் அதே போல தான் உண்டு. எப்படியாவது இந்த குடும்ப பாரம் நம்மளிடத்துலேருந்து குறையுமா, அந்த குடும்ப பாரத்திலிருந்து நம்ம கொஞ்சம் நம்ம தப்பிச்சுக்கொள்ள மாட்டோமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இந்த தப்பித்து கொள்வதற்கு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் ஒரு தவறான ஒரு முயற்சிகளாக காணப்படுது. அவர்கள் எடுக்கக்கூடிய ஏறத்தாழ அநேகமான ஒரு தீர்மானங்கள் எல்லாமே அவர்களை இன்னும் அதிகமாக பிரச்சனைக்குள்ளாக தான் கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்டதான நிலையில் மனிதனுடைய வாழ்க்கையானது காணப்படுகிறது. அப்போ இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேச விரும்பக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், உண்மையான ஒரு விடுதலையானது மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு தேவன் உண்டுங்கிறதான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையான விடுதலை, இந்த ட்ரூ ஃப்ரீடம். மனுஷன் இன்னைக்கு அதை தான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். எனக்கு உண்மையான விடுதலை வேணும், தப்பித்து கொள்ளணுங்கிறதனுடைய இன்னொரு வார்த்தையில் நம்ம சொல்லணும்னா, எனக்கு உண்மையிலே இதிலிருந்து எனக்கு விடுபடணும். நான் இப்போ விடுபடணும்னு மனுஷன் நினைக்கிறான். ஆனால் அதில் அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அதற்கு எடுக்கக்கூடியதான வழிமுறைகள் தவறாக இருக்கிறதுனால அவனுக்கு இன்னும் தான் பிரச்சனைகள் கூடக்கூடியதாக இருக்கிறது ஒழிய, மற்றபடி அவனுக்கு எந்த விதத்துலையும் அது உதவி செய்யக்கூடியதாக இல்லை. பரிசுத்த வேதாகமத்தில் முதலாவது மனுஷன் படைக்கப்பட்ட பொழுதே தேவன் 2 காரியத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை தருவதற்குண்டான ஒரு வாக்குறுதியை அவர் தந்திருக்கிறார். அந்த 2 காரியத்தை குறித்தும் பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம்ங்கிற புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தில் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த ஒரே வசனத்தில் 2 விதமான காரியங்களை உங்களையும் என்னையும் படைத்த கடவுள் அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். முதல் மனுஷனாகிய ஆதாமையும் ஏவாளையும் கடவுள் படைத்ததற்கு பின்பதாக அவனிடத்துல ஒரே ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஒரு மரத்தை காண்பித்து, அந்த மரத்தில் உள்ள பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க, மற்ற எந்த மரத்தில் இருக்கிறத வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் மனிதன் செய்தது என்ன, எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் முதல்ல சாப்பிட்டார். அது இன்னைக்கு இருக்கிற நம்முடைய மனநிலை போல, எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் முதல்ல செய்யக்கூடியவர்களாக இருப்போம். செய்ய சொல்கிறதை யாரும் செய்ய மாட்டோம். அது செய்ய சொல்கிறத செய்யறதற்கு அதிகமான உந்துதல் தேவை. ஒரு முறை ஒரு டாக்டரும் ஒரு நல்ல படித்த ஒரு மனிதரும் 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ளே போனோன்னா அதனுடைய அமைப்பு எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் உட்காரக்கூடிய அந்த மேஜைக்கு மேலே ஒரு விளக்கு தொங்கி கொண்டிருந்தது. மற்றபடி சுற்றிலும் யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதெல்லாம் தெரியாது, எல்லாமே இருட்டாக இருக்கிறது போல இருக்கும். இந்த ஒரு இடம் மட்டும்தான், டேபிள் மட்டும்தான், அந்த மேஜை மட்டும்தான் வெளிச்சத்திற்குள்ளாக இருக்கும். அப்படிப்பட்டதான் நிலையில் அவங்க 2 பேரும் போய் சாப்பிட்டுட்டு
திரும்ப வெளியில் வரும்போது கதவை திறந்த உடனே அந்த வெளிச்சம், உலகத்தில் இருக்கக்கூடியதான அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்த உடனே அந்த மருத்துவர் அல்லாத மற்றொரு நபருக்கு கண்கள் எல்லாம் கூசுனது. கண்ணை உடனே ஒரு நிமிடம் அவங்க மூடிக்கொண்டவர்களாக, அப்புறம் திரும்பவுமாக அவங்க முழிச்சு பார்த்து அவங்க வெளியில் அவங்களுடைய வேலைக்கு போகும் பொழுது அந்த மருத்துவர் இடத்துல கேட்டார், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இதுபோல் இருட்டுக்குள்ளே போகும்போது நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம போகல, கண்ணை திறந்திருந்தோம், ஈஸியாக நம்ம போயிட்டோம். ஆனால் வெளியில் வரும்பொழுது மட்டும் வெளிச்சத்தை பார்க்கும்போது ஏன் நமக்கு கண் கூசுதுங்கும்போது அந்த மருத்துவர் மருத்துவ ரீதியாக அதை விளக்குனார். அதாவது மனிதனுடைய உடம்பு உடனடியாக வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமானது. ஆனால் இருளை கண்கள் சீக்கிரமாக அடாப்ட் பண்ணிக்கும், ஏற்றுக்கொள்ளும். அந்த இருளுக்குள்ளே இருக்கிறத பார்க்கறதற்கு மனுஷனுடைய கண்கள் எளிதாக செயல்படக்கூடியதாக இருக்கும். ஆனால் வெளிச்சத்தில் இருக்கிறத பார்க்கறதுக்கு கடினம் அப்படின்னு. அப்போ இந்த மற்றொரு நபருக்கு ஒரு மிகப்பெரிதான ஒரு புரிதல் வந்தது. என்னதுன்னா, மனிதனுடைய வாழ்க்கையும் இதே போல தான். நன்மை செய்கிறதுக்கு மனுஷனுக்கு உடனடியாக மனது வரதில்லை. ஆனால் அவன் தீமை செய்கிறதுக்கு மனிதனுடைய இருதயம் சீக்கிரமாக தீவிரித்து போகக்கூடியதாக இருக்குது. அந்த உண்மையை அவர் புரிந்து கொண்டார். அப்போ இன்றைக்கி நாம் இந்த வாசித்த இந்த வேத பகுதியிலையும் இந்த 2 சத்தியங்களும் கூட இதை தான் சொல்லக்கூடியதாக இருக்குது. மனுஷன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதையே முதலாவது மனுஷனாகிய ஆதாமும் ஏவாளும் கூட செய்தார்கள். அப்பொழுது தேவன் சொன்ன ஒரு வார்த்தை தான் இது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இது சர்பத்தின் இடத்துல சொல்றாரு. அதாவது சாத்தான் பாம்பின் மூலமாக அவன் வந்தான். அப்போ அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்லும்போது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். முதலாவதாக இங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனிதனுடைய பாவத்திற்குண்டான தண்டனையிலிருந்து ஒரு விடுதலையை தருவதற்கு ஒருவர் வரப்போகிறார் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. உன்னுடைய வித்து என்னது? அது பாவமான வித்து. பாவத்தை தான் பிறப்பிக்கும், குற்றத்தை தான் மனிதன் செய்யக்கூடியவனாக மாறுவான். மனிதனை பிசாசானவன் வஞ்சித்தது நிமித்தமாக மனிதன் பாவியாக மாறிப்போனான். அப்பொழுது அந்த அவனுடைய வித்து மனிதனுக்குள்ள வந்தது, பிசாசனுடைய வித்து வந்தது. எனவே அந்த வித்துக்கும் அந்த ஒரு வேருக்கும் உண்மையான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகப்பெரிதான ஒரு விடுதலையானது அங்கு தரப்போகிறது. அதாவது பாவத்தின் தண்டனையிலிருந்து ஒரு விடுதலையை இயேசு கிறிஸ்துவானவர் தரப்போகிறார் என்பதை குறித்து இங்கு முன்னமே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. மனிதனுடைய எல்லா விதமான குற்றங்களுக்கும் எல்லா விதமான பாவங்களுக்கும் உண்டான தண்டனை, ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது பெனால்டி ஆஃப் சின்னு சொல்லுவாங்க. பெனால்டி, அதற்குண்டான தண்டனை. அந்த தண்டனையிலிருந்து ஒரு விடுதலையை தர வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே நிச்சயமாக மனிதனாக அவர் பிறப்பார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக முதல் மனிதன் உண்டாக்கப்பட்ட பொழுதே அது சொல்லப்பட்டது. மனிதனுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பதற்காக ஒரே ஒருவர் வரப்போகிறார். அவர் பரிசுத்தராய் இருக்க போகிறார். பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமாக அவர் இந்த பூமியிலே மற்ற எல்லோருக்கும் முன்பதாக அவர் வாழக்கூடியவராய் இருப்பார். அப்படிப்பட்டதான இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய என்னுடைய பாவங்களையும் அதனுடைய தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டவராக உங்களுடைய என்னுடைய பாவங்களுக்கு உண்டான தண்டனையிலிருந்து நமக்கு மிக பெரிதான ஒரு விடுதலையை தரப்போகிறார் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம் இதுதான். நீங்களும் நானும் நாம் பாவத்தை செய்வதற்கு நம்முடைய இருதயமானது தீவிரிக்கலாம், ஆனால் நன்மை செய்வதற்கு நம்முடைய இருதயமோ அது தீவிரிக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அவர் நாம் செய்த எல்லா விதமான பாவங்களையும் அதனுடைய தண்டனைகளையும் நாம் தீவிரித்து செல்லக்கூடியதான நம்முடைய இருதயமும் அதனுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வெற்றி சிறந்தார். சிலுவையிலே அவர் தம்முடைய இரத்தத்தையே சிந்தினவராக உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிக பெரிதான விடுதலை அவர் தந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதான விடுதலையினுடைய ஒரு பகுதி என்ன என்று பார்க்கும் பொழுது இதே வசனத்திலே அவர் தெளிவாக சொல்லுகிறார். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று அங்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. பிசாசானவன் பாம்பின் மூலமாக அவன் வந்தான். அவனிடத்திலே தேவன் சொல்லுகிறார், அவர் உன் தலையை நசுக்குவார். இயேசு கிறிஸ்துவானவர் உன்னுடைய தலையை நசுக்குவார்,
நீ அவருடைய குதிங்காலை தான் நசுக்க முடியும். மனிதன் இன்று நினைத்து கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இந்த பூமியிலே சாதாரண மனிதனாக பிறந்தார், அவர் சிலுவையிலே உயிர் கொடுத்தார், அவர் மரித்து போனார், அதோடு அவருடைய கதை முடிந்து போனது என்று. இல்லை, உண்மையான ஒரு சத்தியம் இங்கு உண்டு. அது என்னென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் பாவத்தின் அதிகாரத்தை அவர் வெற்றி சிறந்தவராய் அவர் காணப்பட்டார். அந்த பாவத்தினுடைய அதிகாரத்திலிருந்து, வல்லமையிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிதான விடுதலையை அவர் தந்தவராய் இருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது பவர் ஆஃப் சின், முதலாவது பெனால்டி ஆஃப் சின் என்று பார்த்தோம். அதாவது மனிதனுடைய பாவங்களுக்கு உண்டான தண்டனையிலிருந்து அவர் விடுதலை தந்தார். இரண்டாவதாக இங்கே சொல்லும் பொழுது பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து அவர் விடுதலை தரக்கூடியவராய் இருக்கிறார். இது அனுதினமும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். தண்டனையிலிருந்து அவர் வெற்றி சிறந்தார். சிலுவையிலே அவர் உயிர் கொடுத்த பொழுதே, சிலுவையிலே அவருடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாளே உயிரோடு எழுந்தபோது உங்களுக்கு உண்டான தண்டனையினுடைய எல்லா காரியங்களும் அங்கு முடிவடைந்தது. அவர் சிலுவையிலே மரித்த போதே அந்த தண்டனை எல்லாம் அங்கு செலுத்தப்பட்டாயிற்று. இரண்டாவதாக அதனுடைய வல்லமையானது, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி தந்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் உயிர் தெழுந்தது நிமித்தமாக நமக்கு தந்திருக்கிறார். அதை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். பிசாசானவன் எண்ணினான், இயேசு கிறிஸ்துவானவருடைய குதிங்காலை எப்படி நசுக்கினான் என்றால், அதோ அவரை அந்த சிலுவையிலே மரித்தது நிமித்தமாக, சிலுவையிலே அவர் உயிர் கொடுத்தது நிமித்தமாக அவர் நசுக்கப்பட்டார் என்று அவன் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் இல்லை, உண்மையான ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மரித்தார், ஆனால் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார். 1 கொரிந்தியருடைய 15வது அதிகாரத்தினுடைய 3வது 4வது வசனங்களை நாம் வாசிக்கிறோம். வேத வாக்கியங்களின்படியாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று வாசிக்கிறோம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்து பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து உங்களுக்கு அவர் விடுதலை தந்தவராய் இருக்கிறார். அதை தினந்தோறும் அவர் தரக்கூடியவராய் இருக்கிறார். தினந்தோறும் நாம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது, இயேசுவே, நான் இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்களானால், ஒவ்வொரு நாளும் அவர் தரக்கூடியவராய் இருக்கிறார். பாவத்தின் தண்டனையிலிருந்து அவர் ஏற்கனவே தந்து விட்டார். அதை நாம் முழு மனதோடு நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே நமக்கு அந்த தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கப்பெறும். ஆனால் பாவத்தினுடைய அதிகாரத்திலிருந்து அது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒரு செயல். அந்த பாவத்தினுடைய அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தினந்தோறும் நீங்கள் கேட்க வேண்டும். இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய மீறுதலை மன்னியும், என்னுடைய குற்றங்களை மன்னியும். நான் உம்முடைய பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன். நாம் பெரிய கொலைதான் இதற்கு செய்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நாம் சின்ன பொய் பேசினாலும் அதுவும் பாவம்தான். அந்த பாவத்திற்கும் ஒரு தண்டனை உண்டு, அந்த பாவத்திற்கும் ஒரு அதிகாரம் உண்டு. அந்த பாவமும் கூட என்ன செய்யும்? நம்மையும் இயேசுவையும், நம்மையும் தேவனையும் நம்ம ஒன்று சேர விடாம, ஒன்றாக நம்ம இணைந்து சந்தோஷமாக இல்லாமல் இருப்பதற்கு, அதாவது ஒன்றாக மனிதனும் கடவுளும் ஐக்கியப்படாமல் இருப்பதற்கு தடையாக அந்த சிறிய பொய்யும் கூட காரணமாக மாறிப்போகும். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில் நீங்க முடிவெடுங்க. பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மன்னிப்பை தந்திருக்கிறார், விடுதலை தந்திருக்கிறார். அதை நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பாவத்திலிருந்து, அதனுடைய அதிகாரத்தினுடைய வல்லமையிலிருந்து நீங்கள் விடுபெற வேண்டுமா? நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேளுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மரணத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்தவராக உயிரோடு எழுந்து இன்றும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்கள் கேளுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். தேவன் தாமே உங்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவாராக. ஆமீன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.